ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في كلامه القديم: وكلا نقص عليك من أنباء الرسل ما نثبت به فؤادك إلى آخر الآية. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அளித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமான்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நபிமார்களின் வரலாறுகளை பதிவு செய்கிறார். 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் துன்யாவில் வந்திருக்க, அதில் ஒரு 25 நபிமார்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து குர்ஆனில் அவர்களின் வரலாறுகளை, சம்பவங்களை சற்று அதிகமாகவும் குறைவாகவும் சைக்கிணையாகவும் தெளிவாகவும் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சம்பவங்களை கூறுகிறார். எதற்காக சம்பவங்கள் குர்ஆனில் கூறப்பட வேண்டும்? குர்ஆன் என்பது ஒரு நேர்வழியின் வேதம். ஹுதன் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒன்று. அப்ப நேர்வழி காட்டக்கூடிய ஒன்றிலே உபதேசங்கள் இடம்பெற்றிருக்கலாம், சட்டதிட்டங்கள் வந்திருக்க வேண்டும். இதற்கு மத்தியில் சம்பவங்களும் வரவேண்டிய காரணம் என்னவென்றால், ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்படுகின்ற பல சூழ்நிலைகள், ஏற்றத்தாழ்வான நிலைப்பாடுகள் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இல்லையா? எல்லாருக்கும் எல்லாம் அமைவதில்லைன்னு சொல்றார்களே. அப்போ பல மாதிரி சூழல்களிலே அந்த சம்பவங்களை நாம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து கொஞ்சம் ஆறுதல் பெற்றுக் கொள்வது, அதிலிருந்து கொஞ்சம் படிப்பினை பெற்றுக் கொள்வது, இதற்காக மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வரலாறுகளை பதிவிடுகிறார். அல்லாஹ்வே சொல்லுகிறான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇ ரசூல், ரசூல்மார்களின் செய்திகளை நாங்கள் உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம். ஏனென்றால் உங்கள் உள்ளத்திலே பல கவலைகள், பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் தோன்றும் போது நீங்கள் அதை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆறுதல் படுத்திக் கொள்ள, உறுதி நிம்மதிப்படுத்திக் கொள்ள. நபிமார்களுக்கு இப்படி எல்லாம் ஏற்பட்டுள்ளது. அல்லாஹுடைய தூதர்கள், அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்றவர்கள், பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட படைப்பு, அவர்களுக்கு இப்படி எல்லா சிரமங்களும் கஷ்டங்களும் வந்திருக்குன்னா நம்ம எல்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு நினைச்சு நாம கொஞ்சம் ஆறுதல் அடைந்து கொள்வதற்காக வரலாற்றிலே ஒரு சம்பவம், நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே நடந்த ஒரு நிகழ்வு. அவர்கள் ஒரு முறை ஒரு போர் முடிந்த பிறகு அந்த போரிலே கிடைத்த கனிமத் பொருள்களை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாயகத்திற்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கூடுதலா கொடுப்பாங்க. எதுக்குன்னா, ஒரு ஈர்ப்பு, மார்க்கத்தின் மீது ஒரு பற்று வரணும்ங்கிறதுக்காக. நம்ம காசை கொடுத்து யாரையும் நம்முடைய மார்க்கத்திற்கு இழுக்கல, அப்படி பழக்கமும் இல்லை. ஆனால் வந்த பிறகு அவர்களின் சூழலை கருத்தில் கொண்டு அவர்களை கொஞ்சம் அரவணைக்கும் விதமாக கனிமத்தில் இருந்தோ, மற்ற சதகாக்களில் இருந்தோ, பொது நிதியில் இருந்தோ கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பது கோமான் நபியின் பழக்கம். கனிமத் பொருளை பங்கிட்டு இருந்தாங்க. பங்கிடும் போது அரபுகளில் உண்டான பெருந்தலைவர்கள், அவர்கள் அப்பதான் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறாங்க, அவர்களை ஈர்க்கும் விதமாக, மார்க்கத்தின் மீது கொஞ்சம் பற்றி ஏற்படுத்தும் விதமாக கூடுதலாக கொடுத்தாங்க. அப்ப அந்த சபையில் இருந்த ஒரு ஆள் அவர் எழுந்து சொன்னாரு, இது எப்படிப்பட்ட பங்கு என்றால், இதிலே நீதம் கையாளப்படவில்லை, இதிலே நீதம் நேர்மை கையாளப்படவில்லை, சிலருக்கு கூடுதலாக கொடுக்கப்படுகிறது, ஆகவே இது நீதமானதாக இல்லை என்று அவர் எந்திரிச்சு சொல்லிட்டார். அவர் எந்திரிச்சு சப்தமிட்டு சொன்னாரா அல்லது பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல கிசுகிசுத்து சொன்னாரா என்று தெரியவில்லை. ஹதீஸில் இப்படி வருகிறது, அருகில் இருந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை போய் நாயகத்திடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இது போல ஒரு மனிதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் பங்கிடக்கூடிய இந்த பங்கீட்டிலே நீதி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாயகமே என்று ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னதாக வருது. வீரனுடைய முகம், நபியினுடைய முகம் கொஞ்சம் கோபத்தினால் செவந்தது, முகம் நிறம் மாறியது. சொன்னார்கள், நான் நீதமாக நடக்கவில்லை என்றால் வேறு யார் நீதமாக நடக்க முடியும்? உலகத்தை
சீர்திருத்த வந்த இறை தூதர் நான், இறை தூதராகிய நானே நீதமாக நடக்கவில்லை என்றால் வேறு யாரும் நடக்க முடியும் என்று கொஞ்சம் கோபப்பட்டார்கள். சப்தமிட்டு இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். நானே நீதமாக இல்லை என்றால் வேறு யார் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அமைதியானார். கோபம் தணிந்தது. இப்ப சொன்னாங்களா, மூசா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கிருபை செய்யும். அவர் இதை விட அதிகமாக மக்களால் துன்புறுத்தப்பட்டார். அவர் இதை விட அதிகமாக எல்லாம் நான் இப்ப எப்படி இந்த வார்த்தைகளை கொண்டு எனக்கு சிரமங்கள் வருதோ அது மாதிரி இதை விட பன்மடங்கு அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க. அவர் பொறுமையாக இருந்தார், நானும் பொறுமையா இருக்கிறேன். இதுதான், அதாவது தனக்கு ஏற்படக்கூடிய சூழல்களின் போது தன் சகோதரர்களாகிய நபிமார்களின் அந்த வாழ்க்கையை கவனத்தில் கண் முன்னே கொண்டு வந்து அவர்களுக்கே இந்த மாதிரி சிரமங்கள் பன்மடங்கு வந்திருக்குது, நமக்கு அதுல ஒண்ணு வந்திருக்கு, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் சபரோடு இருக்கும் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே தன்னுடைய சபரை தனக்கு வெளிப்படுத்துவதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நினைவு கூர்ந்தார்கள் என்று சஹீஹ் புகாரி உட்பட பல கிதாபுகள்ல வரும். இதை அடுத்து என்ன எழுதுகிறார்கள், துன்யாவிலே நமக்கு ஏதாகிலும் இது போல ஒரு சூழல் வந்தால், உதாரணமாக நான் சொல்றேன், நம்முடைய மகன் நமக்கு மாறு செய்யக்கூடிய நபராக இருக்கிறான், நம்ம சொல்லி கேட்க மாட்டேங்கிறான், அதுக்காக நமக்கு அவன் மகன் இல்லைன்னு ஆகாது, ஆனாலும் மனசுல எவ்வளவு கஷ்டம் வருது, என்ன நம்ம இவனுக்காக பார்த்து பார்த்து எல்லாம் செய்யறோம், அது நல்ல முறையில படிக்க வச்சிருக்கிறோம், நல்ல முறையில, ஆனா நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு கவலை வரும்போது கொஞ்சம் அப்படியே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எண்ணி பார்க்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனுஷன் 950 வருஷம் மிகப்பெரிய முயற்சியை மேற்கொண்டார். இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அழைப்பதற்கு பெரும் போராட்டம் நிகழ்த்தினார். ஆனாலும் அவருடைய சொந்த மகனே அவர் சொல்ல கேட்கல. வெள்ள பிரளயம் வருது, தண்ணீரை பொங்கு வருகிறது, அந்த உலகத்தையே ஊரையே அழிக்க வருகிறது. மகனை பார்த்து மகன் மீது உண்டான பாசத்தில, தம்பி கப்பலில் ஏறிவிடு, நீ ஈமான் தான் கொள்ளல, என்னை கொண்டு நீ விசுவாசம் தான் கொள்ளவில்லை, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை, கப்பலிலாவது ஏறு என்று சொன்னார். அதெல்லாம் வர முடியாது. அப்பவும் கேட்கல பாருங்க, அதற்கு முன்னாலையும் கேட்கல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, ஈமானை ஏற்றுக்கொள்ள, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுன்னு சொன்னாங்க. அப்பவும் கேட்கல. சரி, அழிவு வருதுனா கப்பல்ல ஏறிக்கும் இருக்கபு மகனா நம்மோடு ஏறிக்கும்னு சொல்லும் போது இல்ல நான் வரமாட்டேன். அப்ப என்ன புரியுது, சப்போஸ் ஒரு வேளை நம்முடைய மகன் நம் சொல்லை கேட்காத பட்சத்தில் அதை வச்சுக்கிட்டு நாம கவலைப்பட்டுக்கிட்டு துவண்டு போயிடக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய நம்ம அடுத்த மூமெண்ட், அடுத்த அடிகள் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. இந்த ஒரு நிகழ்வுக்கே நாம தொய்ந்து போயிட்டா எப்படி? அப்ப டக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு பார்க்கணும். அடுத்து கொஞ்சம் இதா வரும், நம்ம மனைவி. எல்லா வீட்லயும் மனைவிமார்கள் புருஷமார் சொல்லி கேட்பாங்க. சப்போஸ் அப்படி நம்முடைய மனைவி நம்ம சொல்ல கேட்கல, நம்ம ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு சொல்றா, இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் கொஞ்சம் அப்படியே லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றை எண்ணிப்பாங்க. அவரும் அப்படித்தான் தன்னுடைய மனைவி இடத்துல எவ்வளவோ எடுத்து வைத்தார். நீ அல்லாஹ்வை ஒருவன் என்று சொல்லு. அந்த அம்மா கேட்கவில்லை என்பதை கடந்து, நல்லா கவனிக்கணும், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி தன் கணவனுடைய சொல்லை கேட்கவில்லை என்பதை கடந்து அந்த ஆட்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டிற்கு விருந்தாளிகளாக வந்திருந்தார்களே மலக்குமார்கள், அவர்களையும் அடையாளம் காட்டி கொடுத்தால் அந்த பெண்கள். யாருக்கு? அந்த ஊர் மக்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு மோசமான செயல். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த ஊர் மக்களை அழிக்கும் போது இந்த அம்மாவை சேர்த்து அழிச்சுட்டான். ஒண்ணும் செய்யாத. அப்போ அவருடைய கண் முன்னேதான் அந்த அம்மாவுக்கு அழிவு வருது. ஆனாலும் சொல் கேட்காததின் ஒரு விளைவு. இப்ப நம்ம என்ன இந்த இடத்துல எடுத்துக்கணும் பாடமாக அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய மனைவி நம் சொல்லை கேட்காத பட்சத்தில் அதை நினைச்சுக்கிட்டு நாம உண்ணாம பருகாம ஒரே சோகமா என்னங்க செய்யறது, குடும்பத்துல நிம்மதி இல்லை, ஏன் சொல்ல அவரே கேட்க மாட்டேங்கிறா, எப்படி பிள்ளைங்க கேட்கும்? உலகம் தான் அப்படித்தான், ஒரு மாதிரி இருக்கோ பிறகு நல்ல மாதிரியாக மாறும். இப்படி ஏனென்றால் நபிமார்களுடைய வரலாறு நமக்கு ஒவ்வொன்றுக்குமான ஒரு ஆறுதல் செல்லக்கூடிய. சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுக்கு பிறகு இன்னொன்று அப்படி நோய் வந்துட்டே இருக்கும். ஒரு தலைவலி முடியும், பின்ன காய்ச்சல் வரும், பின்ன வயிற்று வலி, பின்ன பல்லு வலி, அப்படி ஏதாவது வந்துட்டே இருக்கும். அவங்க எல்லாம் என்ன செய்யக்கூடாது, என்ன அல்லாஹ் தாலா என்ன மட்டும்தான் ஜோதிப்பானா, ஏன் வேற யாருமே கிடைக்கலையா அப்படின்னா என்ன எண்ணி பார்க்கிறாங்க. அல்லாஹுடைய நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அவரை அல்லாஹ் தாலா 17-18 வருஷம் நோயில வாட்டி வதைத்தான்.
நம்ம என்ன ஒரு 10-15 நாள் கூட நமக்கெல்லாம் நோயை நாம தக்க வச்சுக்கிறது இல்லை, டக்கு டக்குன்னு டாக்டர்கிட்ட காட்டுறோம் அப்படின்னு நம்ம குணப்படுத்திடுறோம். ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் நோயிலே 10-17 வருஷங்களுக்கு மேல் வைத்திருந்தார். ஆனாலும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, வாழ்க்கையில் நாம விரும்பாத ஒன்று நமக்கு நிகழ்ந்தால் அது இறைவனின் கோபத்தின் அடையாளம் அல்ல. முஃமின்களாகிய நமக்கு நாம நினைக்காத, நாம விரும்பாத ஒன்று நடந்து விட்டால் அது அல்லாஹுவின் கோபத்தின் அடையாளம் அல்ல. நம்ம சபர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவரு ஒரு முஃமின் ஆயிட்டு பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து இவர் ஆதாரம் எடுத்திருக்கிறாரா? முந்தைய நபிமார்களின் வரலாற்றை நாம குர்ஆனில் சொல்லி இருக்கிறோமே, அந்த வரலாற்றை கொண்டு படிப்பினை பெறுகிறாரா, பாடம் எடுக்கிறாரா என்று அல்லாஹ் பார்க்கலாம். மேலான பெண்களே, அப்படி பார்த்தால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒன்று இருக்கும். அப்பொழுதெல்லாம் நாம துவண்டு கவலையுற்று போய்விடாமல் அல்லாஹ் அந்த நிலையை சீராக்குவான், மாற்றுவான் என்கிற நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுக்காக நான் பொருளை மாற்ற முடியாது. மனைவி நம்முடைய சொல் கேட்கவில்லை என்பதற்காக மனைவியே மாற்ற முடியாது. மகன் நம்முடைய சொல்லை கேட்கவில்லை என்பதற்காக மகனை நாம துரத்திட முடியாது. எல்லாம் இருக்கும். அதனோடு ரப்பிடத்திலே துஆ செய்து நிலைமைகள் மாறும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய விருப்பத்திற்குட்பட்ட அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து அவனுடைய ரிலாவையும் பொருத்தத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.